எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு UPPU சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் டிக்கா மசாலா. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிக்கா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பொட்டுக்கடலையை மிக்சர் ஜாரில் அரைச்சி அதில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட 1-2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவேன். தண்ணி இல்லைன்னா ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விடலாம். அவ்வளோதான், டிக்கா மசாலா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு வாணலி சூடாக்கி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 வெங்காயம் சின்னதாக நறுக்குனது. இப்போ இதை நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கிறலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். அதோட 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி சின்னதாக நறுக்கியது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இதோட ஒரு 8-10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ அந்த மிக்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம் ஒரு 80 to 90% நல்லா குக் ஆகிடணும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த தண்ணி தேவையான அளவு தண்ணி மிக்சர் ஜாரில் ஊற்றி இதில் சேர்த்துக்கிறேன். நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இதில் விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 minutes குக் பண்ணலாம். அவ்வளோதான். இது மேலே நான் கொத்தமல்லி இலை தூவி இந்த மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.